نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فصباهن سبع السماوات وهو بكل شيء عليم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களுடைய பொருள்கள், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னும் அதை முறித்து விடுகின்றனர். எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றனர். பூமியில் விஷமம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இவர்கள்தான் நஷ்டமடைந்தார்கள். இவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றவனாக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான். பின்னும் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். இன்னும் அவனே உங்களை உயிர்ப்பிக்கச் செய்பவன். அதன் பின்னர் நீங்கள் உங்கள் செயல்களுக்குரிய கூலியை அடைவதற்காக அவனிடமே விசாரணைக்கு திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட உரிய வசனங்களை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் அல்லாஹ் கேட்கின்றான், ஹுவல்லதி, அவனாகின்றவன், அல்லாஹ் ஆகின்றவன், ஹலகலக்கும், உங்களுக்கு படைத்தான், உங்களுக்காக வேண்டிய படைத்தான். மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டியதான் படைத்தான். பூமியில என்னென்ன இருக்குதோ, எது போன்றதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் உங்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்தார். புற்பூண்டுகளாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், உணவு வர்க்கங்களாக இருக்கட்டும், தானிய வர்க்கங்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒருபடி மேலே சென்று விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரியே, அதுவும் உங்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்தார். வேற எதற்காக வேண்டி, யாருக்காக வேண்டி படைக்க? உங்களுக்காக வேண்டிதான் படைத்தான். சும்மஸ்தவா, அடுத்து அல்லாஹ் ஒழுங்குபடுத்தினான். இலஸ்ஸமாஇ, வானத்தின் பத்மாவுடைய சிந்தனையை ஓட்டி ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத்தி, 7 வானங்களாக அல்லாஹ் ஒழுங்குபடுத்தினான். வஹுவ, அவனாகின்றவன், அல்லாஹ் ஆகின்றவன், பிகுல்லி ஷைஇன் அலீம், அகிலத்தில் உள்ள அனைத்தையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான், இருப்பவனாக இருக்கின்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கான எல்லா விஷயத்தையும் நன்கு அறிந்தவன். அதனால் நான் மனிதனுக்கு இந்த பூமியை படைக்கப்பட்டு முதன்மையாக பூமியில் உள்ள வஸ்துக்களை அனைத்தையும் படைத்து தயார் செய்து வைத்திருந்த அல்லாஹ் தஆலா வானத்தின் பக்கம் தன்னுடைய முகத்தை ஏற்படுத்துகின்றான். அதை 7 பகுதிகளாக அல்லாஹ் தஆலா 7ஆக படைக்கின்றான். அது சரியான முறைகளில் அல்லாஹ் படைத்து வைக்கின்றான் என்பதாக சொல்கின்றான். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், வஇத கால ரப்புக, அல்லாஹ் இல் மலாயிகத்தி, மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னி, நிச்சயமாக நான், ஜாயிலுன் ஃபில் அர்தி, இந்த பூமியில், ஹலீஃபத்தன், என்னுடைய பிரதிநிதியை, ஹலீஃபாவை நான் நியமிக்கப் போகின்றேன், படைக்க போறேன்.
அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த கலீஃபா என்று சொல்லக்கூடியது கிலாபத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அப்ப வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு சந்ததியர்களை நான் படைக்கப் போகின்றேன். கிலாபத் என்பது கலீஃபாவுடைய முறைகள் என்பது அதுதான். மன்னராட்சிகள் போன்று இருக்கக்கூடியவர்களைத்தான் கிலாபத்தில் நாம் சொல்கின்றோம். இவர்களை அல்லாஹ் தஆலா வாழையடி வாழையாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்றாக சந்ததியர்களை நான் படைக்கப் போகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்தில் சொல்கின்றான். நிச்சயமாக நான் படைக்க போறேன் அப்படின்னு. அவர்கள் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா, பூமியில் நீ ஆக்கப் போகின்றாயா எதை மன் யுஃப்ஸிது ஃபீஹா, அந்த பூமியில் இவர்கள் குழப்பம் செய்வார்கள். வதஸ்பிகு திமா, ரத்தங்களை ஓட்டுவார்களே, அப்படியா கொண்ட ஒரு சமூகத்தை நீ படைக்கப் போகின்றாயா? அல்லாஹ்விடம் மலக்குகள் கேட்டார்கள், உங்க ரத்தங்களை எப்படி சரி. இந்த இதுல அடுத்து அவங்க சொல்றாங்க, அடுத்த வார்த்தையும் நாங்களோ உன்னை நாங்கள் என்ன செய்யறோம், துதிக்கின்றோம், புகழ் பாடுகின்றோம், எல்லாம் ஒண்ணு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், உன்னையே நாங்கள் வணங்கிக்கிறோம். உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும், உனக்கு வழிபாடுகள் செய்யணும். அல்லாஹ் ருக்குல இருந்தா ருக்குல இருக்காங்க, கியாம்ல இருந்தா கியாம்ல இருக்காங்க, சுஜூதுல இருந்தா சுஜூதுல இருக்காங்க. எல்லா வேலைகளும் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? மலக்குகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே அடிபணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கையில நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரப்பே, இதுக்கு ஒரு மனித சமுதாயத்தை ஒன்றை படைத்து இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இந்த இதுல ரெண்டு விஷயங்களை நாம் விளங்க வேண்டும். ஒன்று, மலக்குகளுக்கு எப்படி தெரியும் மனிதர்கள் குழப்பம் செய்யக்கூடியவர்கள், ரத்தங்களை சிந்தக்கூடியவர்கள் என்பது. ஏன்னா இவங்க இந்த குழப்பம் என்று சொல்லக்கூடியதற்கு நீண்ட பட்டியலே விரிவுரைகளில் எழுதுகின்றார்கள். இப்னு கஸீரில் பார்க்கும் பொழுது நீண்ட ஒரு விரிவுரை எழுதுகின்றார்கள். எந்த அளவிற்கு எல்லாம் அவர்களுக்குள் அடித்துக் கொண்டு அவர்களுக்குள் போராமை காரணமாக ஒருவரை தூற்றியும் வாழ்த்தியும் செய்யக்கூடியது. அது மட்டுமல்ல, பிறர்களுடைய குறைகளை இவர்கள் ஊடுருவி ஆராய்ந்து கொண்டு அதை புறம்பேசிக் கொண்டிருப்பது, கோல் சொல்லிக் கொண்டிருப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஓட்டுறது மாத்திரம் இல்ல, அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறது மாத்திரம் இல்ல, அது சொல்றாங்க அடிச்சுக்கிட்டு இவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, குத்தி கொலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படிலாம் செய்வாங்கன்னு எப்படி மலக்குகளுக்கு தெரியும்? மனிதனே படைக்கல அல்லாஹ், மனித சமுதாயத்தை படைக்கவில்லை, அதை இங்கு உருவாக்கவில்லை. அப்படி இருக்க அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை கிடையாது, அவங்களுக்குள்ள போராம கிடையாது, அவங்களுக்குள்ள எந்த ஒண்ணுமே கிடையாது. யார் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள எந்த ஒரு யூக பிரச்சனையும் இருக்காது. அவங்க ஊர் பலவும் கழுவ மாட்டாங்க, எந்த ஒண்ணும் இருக்காது மலக்குகள். ஆனா மனிதர்கள் என்ன செய்வாங்க? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தஃசீரில் பார்க்கும் பொழுது இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போன்ற தஃசீர் விருதை எழுதக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்கின்றார்கள். அதில் ஒன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மலக்குகள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதை அறிவித்து கொடுத்தானோ அதை அவர்கள் விளங்கியவர்களாக இருக்காங்க. ஒன்று, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். ஏன்னா கலீஃபா என்று சொன்னால் வாழையடி வாழையாக வரக்கூடியது, பொறுப்புகள் என்பது வரக்கூடியது. ஒருவரிலிருந்து அடுத்தவரை தேர்ந்தெடுப்பார்கள், அவர்களிலிருந்து அடுத்தவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த வழிமுறைகள் வரும். இப்பொழுது எப்படி வருகின்றதோ வரக்கூடிய சமயங்கள் அங்கே சண்டை சச்சரவுகள், அங்கே பலாக்கக்கூடியது, எல்லா விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைத்திருந்தான் என்பதை ஒன்று சொல்கின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே ஜின்னை படைத்திருந்தான். முதல்ல அல்லாஹ் தஆலா படைத்தது வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைச்சு வச்சுட்டான், படைச்சு வச்சுட்டு அப்படியே இருக்குது. இதுல இருந்து என்ன செய்யற, முதல்ல ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். படைச்சிட்டு ஜின்னுகளை எல்லாம் இந்த பூமியில உலா விட்ட சமயத்துல அப்ப என்ன செய்யறாங்க, இவங்களுக்குள்ள மனிதனை போன்ற இவர்கள் எல்லா
பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றார்கள். சண்டை எல்லாம் நடக்கும் பொழுது இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதே ஒன்றிலிருந்து ஜின்களை அல்லாஹு தஆலா நெருப்பால படைச்சான். அல்லாஹ் சொல்லும் பொழுதே சொல்லி காட்டுகிறான். சூரத்துர் ரஹ்மானில் சொல்லும் பொழுது ஜின்னை நெருப்பால் அல்லாஹு தஆலா படைத்தான். மனிதனை தட்டினால் ஓசை கொடுக்கக்கூடிய சுத்த மண்ணில் இருந்து அல்லாஹ் படைத்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ஜின்னுகளை படைத்தது பொழுது அந்த ஜின்னை எதிலிருந்து படைத்தானோ அதே நெருப்பில் இருந்து அல்லாஹு தஆலா இப்லீஸை உருவாக்குகின்றான். இப்லீஸை படைக்கிறான். இப்லீஸை படைச்சு இப்லீஸுக்கு அல்லாஹு தஆலா எல்லா ஞானங்களையும் கொடுக்கின்றான். எந்த அளவிற்கு இப்லீஸுக்கு அல்லாஹ் எல்லா ஞானத்தை கொடுத்தா அப்படின்னா, இந்த இப்லீஸ் மலக்குகளுக்கெல்லாம் ஆசானாக, ஆசிரியராக, உஸ்தாதாக இருந்தவன். அப்படி இந்த இப்லீஸை வச்சு கட்டுப்படுத்த சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஜின்னுகளை கட்டுப்படுத்துமாறு, அவர்களுக்கு ஏவுமாறு, அவர்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்களையும் சொல்லுமாறு நபி ஒன்று அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சிருக்கிறான். இந்த இவர்கள் இந்த இப்லீஸ் என்று எல்லாத்தையும் சரிப்படுத்தின சிலர்களை யார் முரணாக இருக்கின்றார்கள் அழிக்கப்படுகின்றது. ஒரு சிலர்களை மலை குன்றுகளுக்குள்ளும் தீவுகளுக்குள்ளும் இவர்களை விரட்டி அடிக்கப்படுகின்றது. யார ஜின்னுகளை எல்லாம் அதுக்கு பின்னாடிதான் பலரும் இங்க மலக்குகளுக்கு இவன் சேவை செய்து கொண்டு இருக்கின்றான் இப்லீஸ். இப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்தவங்க அதனால சொன்னாங்க என்பதாகவும் விளக்கங்கள் குறிக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படிலாம் சொல்றீங்க, கால அல்லாஹ் சொன்னான், இன்னி நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். ஒன்றை எந்த ஒன்றை லா தஅலமூன நீங்கள் அறியாத ஒன்றை நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். அதனால என்னுடைய கலீஃபாவை, என்னுடைய பிரதிநிதியை இந்த பூமியில் நான் படைச்சதான் தீரப்போறேன், மனித சமுதாயத்தை நான் படைக்கத்தான் போறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிடுறான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் 2 விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது. ஒன்று, யார் தலைமையிடத்தில் இருக்கின்றோமோ அப்பொழுது எல்லோருடைய ஆலோசனைகளின் பிரகாரம் அவர்கள் எல்லோர்களுக்கும் பிரகாரம் நடக்க வேண்டும், ஆலோசனை செய்து நடத்த வேண்டும். 2வது விஷயம், எது சரியோ அதை அவர்கள் பின்பற்றணும். ஹக்கின் பக்கம் அவர்கள் நினைத்திருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, நான் சொன்னதுதான் அவர் செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு வற்புறுத்துறதுக்கு வேலை இல்லை. அதே சமயத்தில் அவங்க அதைத்தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எது ஹக்கோ எது சரியோ அதை அவர்கள் நீதமோ அதை அவர்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகளில் ஆலோசனை பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.